எல்லாரும் என்னைய உலகத்திலேயே மோசமான டைமிங்ல இன்வெஸ்ட் பண்றவன்னு தான் சொல்லுவாங்க. நம்ப முடியலையா? வாங்க என் கதைய சொல்றேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு தடவையும் அதுதான் அந்த வருஷத்தோட மார்க்கெட் பீக்கா இருந்தா, அதாவது நீங்க வாங்கின அடுத்த நிமிஷமே மார்க்கெட் சரியா ஆரம்பிச்சா, உங்களால பணக்காரராக முடியுமா? சான்ஸே இல்ல, அப்படிதானே? வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆமாங்க. கடந்த 35 வருஷமா நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். வேணும்னே இல்ல, அதுவா அப்படிதான் அமைஞ்சது. என் ராசி எப்படி? வாங்க என் கதைக்குள்ள போலாம். சரி, என் கதைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் தான் அந்த துரதிர்ஷ்டவசமான முதலீட்டாளர். என் பிளான் ரொம்ப சிம்பிள்ங்க. வருஷா வருஷம் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா என் நேரம் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் பணத்தை போடுற அந்த ஒரு நாள் தான் சென்செக்ஸ் அந்த வருஷத்தோட 52 வார உச்சத்தை தொட்ட நாளா இருக்கும். ஒரு வருஷம் கூட மாறல. இதுக்கு மேல ஒருத்தருக்கு பேட் டைமிங் இருக்க முடியுமா? சரி, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் சும்மா இருக்குமா? எத்தனையோ புயலை சந்திச்சேன். அந்த பெரிய பெரிய சரிவுகளை நான் எப்படி சமாளிச்சேன் தெரியுமா? என் பயணத்தை 1991ல ஆரம்பிச்சேன். ஒரே வருஷம்தான். 1992ல ஹர்ஷத் மேத்தா ஊழல்னு ஒரு பெரிய பூகம்பமே வந்துச்சு. மார்க்கெட் தலைகீழா போச்சு. நான் ஆசியா போட்ட பணம் சரியா ஆரம்பிச்சது. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நம்ம ராசி சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா நிறைய அடிகள். ஆனா 2008ல வந்தது பாருங்க, அது அடி இல்ல, ஒரு சுனாமி. உலகமே ஆடிப்போச்சு. அந்த மிகப்பெரிய நிதி நெருக்கடி. 2008ல ஜனவரி மாசம் சென்செக்ஸ் அதுவரைக்கும் இல்லாத உச்சத்தை தொட்டுச்சு. அப்போதான் நான் என் 1 லட்சம் ரூபாய போட்டேன். கரெக்டா அந்த வருஷத்தோட பீக்ல. என்ன சொல்ல, போட்ட கொஞ்ச நாள்லயே மார்க்கெட் 50% மேல சரிஞ்சிருச்சு. நினைக்கவே பயங்கரமா இருக்குல்ல? அதாவது நான் போட்ட 1 லட்சம் வெறும் 47,000 ரூபாயா மாறிடுச்சு. கண்ணு முன்னாடியே பாதிக்கு மேல பணம் காலி. உங்க பணத்துக்கு எப்படி நடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சே வெடிச்சிரும்ல. சரி, இந்த நிலைமையில நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஐயையோ, போட்ட பணத்துல பாதி போச்சே, மிச்சத்தையாவது காப்பாத்தலான்னு எல்லாத்தையும் வித்துட்டு ஓடி இருப்பீங்க, கரெக்டா? நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பயந்துட்டேனா இல்ல எல்லாத்தையும் வித்துட்டேனா? இல்ல, நான் எதையுமே விக்கல. என் பிளான்ல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அடுத்த வருஷம் 2009ல மார்க்கெட் இன்னும் சரிவுல தான் இருந்துச்சு. ஆனா நான் கவலைப்படல. என் பிளான் படி இன்னொரு 1 லட்சத்தை உள்ள போட்டேன். அவ்வளவுதான். எது நடந்தாலும் பிளான்ல இருந்து பின்வாங்க கூடாது. இந்த மாதிரி ஒரு புயல் மட்டும் இல்ல, என் 35 வருஷ இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கையில 1992 ஹர்ஷத் மேத்தா ஊழல், 2000ல .com பபிள், அப்புறம் 2008 நிதி நெருக்கடி, கடைசியா 2020ல வந்த கோவிட் சரிவுன்னு எல்லா பெரிய புயலையும் நான் சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் கரெக்டா புயலுக்கு முன்னாடி உச்சத்துல தான் மாட்டிக்குவேன். சரி, இத்தனை அடி, இத்தனை ஓத, இவ்ளோ மோசமான டைமிங் எல்லாம் பார்த்தாச்சு. 35 வருஷம் கழிச்சு கடைசியா என் நிலைமை என்ன? ரிசல்ட்ட கேட்டா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆவீங்க. வாங்க ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். வருஷத்துக்கு 1 லட்சம், 35 வருஷம். மொத்தம் நான் போட்ட பணம் 35 லட்சம் ரூபாய். இப்போ அந்த 35 லட்சத்தோட மதிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க பாப்போம். 3,05,00,000க்கும் மேல. ஆமாங்க, நம்ப முடியல தானே? 35 லட்சம் ரூபாய் முதலீடு, இவ்ளோ மோசமான டைமிங், இத்தனை பெரிய சரிவுகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோவோட மதிப்பு 3 கோடி ரூபாய்க்கு மேல. இதுதாங்க டைம் இந்த மார்க்கெட்டோட பவர். எப்படி? உலகத்திலேயே மோசமான டைமிங்ல இன்வெஸ்ட் பண்ணியும் இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு காரணம் நான் கடைபிடிச்ச 3 சிம்பிளான பழக்கம்தான். 1. நிலைத்தன்மை. மார்க்கெட் மேல போனாலும் சரி, பாதாளத்துக்கு போனாலும் சரி, நான் என் முதலீட்டை நிறுத்தவே இல்ல. 2. நீண்ட கால பார்வை. டைமிங்கை விட டைம் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நஷ்டம் வந்தா அது மீண்டு வர அதுக்கு டைம் கொடுக்கணும். 3. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினது. என் பிளான் சிம்பிள். அதனால டெய்லி மார்க்கெட்டை பார்த்து டென்ஷன் ஆகாம சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு என் வேலையை பார்த்தேன். சரி, இப்போ என் கதையில இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? எப்பவும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை டைம் பண்றது நம்ம இலக்கு இல்ல, மார்க்கெட்ல அதிக டைம் இருக்கிறது தான் நம்ம இலக்கு. இதை விட ஒரு நல்ல உதாரணம் என் கதையை தவிர வேற என்ன இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் யோசிங்க. உலகத்திலேயே மோசமான டைமிங்ல இன்வெஸ்ட் பண்ண எனக்கே இவ்ளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா, கொஞ்சம் யோசிச்சு சரியா திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்ற உங்களால எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும்? உங்களை தடுக்கிறது எது? கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இது முழுக்க முழுக்க ஒரு கல்வி நோக்கத்துக்கான பதிவுதான். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி திட்டம் தொடர்பான எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சுக்கோங்க. நன்றி.